பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் 2017 தொடங்கி கிட்டத்தட்ட 9வது ஆண்டில் தேர்தலுக்காக என்னுடைய கல்விக் கொள்கை அறிக்கையை வெளியிடுவோம். இந்த அறிக்கைக்கு நாம் வந்திருக்கின்ற தலைப்பு அனைவருக்கும் சமமான கல்வி இயக்கம். அனைவருக்கும் சமமான கல்வி. என்னுடைய சுருக்கமான அறிக்கை ஒரு 3 பக்கத்தில் 21 பக்கம் சுருக்கமான அறிக்கையும் என்னுடைய ஒரு 2-3 பக்கத்துக்குள்ள மிக முக்கியமான விஷயங்கள். புதுச்சேரியில் 2013ஆம் ஆண்டு இயக்கத்தில் ஆரம்பித்தோம். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து 2 சுமார் இயக்கமாக மறைந்த கல்வியாளர் முனைவர் வசந்தி தேவி அவர்களுடைய தலைமையில் இந்த இயக்கம் 2017 SSR கல்வியாளர் SSR அவர்கள் இதற்கு ஆலோசனை. 2018 இறுதியில் முதலாக எங்களுடைய கல்விக் கொள்கை அறிக்கையை எல்லோருக்குமான கல்வி எங்கே என்ற வெளியிட்டோம். அடுத்தது 2021 போன சபை தேர்தல் வந்த சமயத்தில் கல்வி காப்போம் தேசம் காப்போம் அப்படின்னு வெளியிட்டோம். வேகமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்திற்கான ஒருங்கிணைப்பாளர்களாக இங்கே நான் சொல்ல விரும்புவது முக்கியமான ஒரு அரசு பள்ளிக்கு அருகாமையில் வாழ்கின்ற அந்த ஊரில் வாழ்கின்ற ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பள்ளியை மேம்படுத்துவதற்காக பொறுப்பேற்றிருக்கிறவங்க யாரோ அவங்களாம் வச்சுட்டு ஒரு வச்சிருக்கிறோம். அவருக்கு பேர் ஒரு நபர் ஒரு பள்ளி ஆர்வலர், ஒரு நபர் ஒரு பள்ளி ஒருங்கிணைப்பாளர். ஒரு நபராக இருந்தால் போதாது, ஊர் கல்விக்குழு என்ற பெயரில் இயங்குகிறது. ஒரு 600 இடங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இயங்குகிறது. இந்த அறிக்கையினுடைய சுருக்கத்தை சொல்லிடுறோம். அதன் பிறகு கூடுதலாக ஆட் பண்ணுறது பூர்த்தி இந்த அறிக்கையை வடிவமைச்சது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதை வடிவமைச்சது. ஒன்று, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு இந்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 10% உயர்த்தது. ஒரு அது ஒரு 4%க்குள்ளதான் இருக்கு. அப்புறம் தரமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும். கல்வி என்பது சமமாக இருக்கணும்னு சொன்னார். கல்வி உரிமை சட்டத்தின் பிரகாரம் 25% தனியார் பள்ளிகளில் ஒதுக்கீடு செய்கிறார். ஃபீஸ் இல்லாத படிக்கிறது. நாங்கள் எங்களுடைய தல பணியில் வந்திருக்கிற முடிவு என்னன்னா, எல்லா தனியார் பள்ளிகளிலுமே பள்ளியினுடைய ஃபீஸை அரசு கொடுக்க அப்படின்னா எல்லா பள்ளிகளுமே அரசு உதவி தருகின்ற பள்ளிகளாக மாற்றும். கல்விக்கு குழந்தைகள் காசு கொடுக்கின்ற நிலை என்பது இருக்கவே கூடாது என்பது இந்த கொள்கைகள் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். மாணவர்களுக்கு கல்விக்கு காசு கொடுத்து படிக்கிற நிலைமை இருக்கக்கூடாது. 20 மாணவர்கள் கொண்ட வகுப்பறைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஆசிரியர் இருக்கிறோம், ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கிறோம் என்பதையும் வலியுறுத்துகிறோம். அந்த 20 மாணவர்கள் 1964 பிப்ரவரி 1964 பிப்ரவரியிலே அதற்கான ஆணை இருந்திருக்கிறது. 97 வரைக்கும் அது இருந்தது. 97 பிறகுதான் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் மாறி இருக்கிறது. அதனால 3, 4, 5 வகுப்புகளெல்லாம் சேர்த்து சமாளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதால கல்வியுடைய தரம் கண்டிப்பாக குறையும். அடுத்ததாக ஒரு சில பள்ளிகளில் அதிக மாணவர் சேர்க்கை, அரசு பள்ளியிலே கூட சொல்றேன்.
ஒரு சில பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கை குறைவு. இதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த நெய்பர்ஹுட் பாலிசின்னு சொல்லுவோம், நெய்பர்ஹுட் ஸ்கூல்னு சொல்றாங்க. ஒரு பள்ளிக்கு இந்த பகுதியிலிருந்து தான் மாணவர்கள் வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு ஒரு வரையறை பண்ணுவோம். அப்படி இருந்தால் தான் எல்லா பள்ளியிலையும் மாணவர்களுடைய சேர்க்கை என்பது ஓரளவுக்கு சமமாக இருக்கும், தேவையானதாக. முன்பருவ கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லணும். அதற்காக முழுமையான ஆசிரியர்கள் போடணும். தமிழ் வழியில் கல்வி இருக்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்தி சொல்லணும். குழந்தைகளுடைய உடல் நலம் மனநலம் ரெண்டும் பாதிக்காத வகையில் பள்ளியில் கற்பிக்கின்ற முறை இருக்கணும், சூழல் இருக்கணும். இப்போ இந்த பாலியல் ஒழுங்கு, போதை தடுப்பு, சமூக வலைதள விழிப்புணர்வு இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தெரியல பிள்ளைகளுக்கு. அது வேற விதமாக தான் பயன்படுத்துறாங்க. அதற்கு இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு சிறப்பு பயிற்றுனர்கள் தேவை என்பதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது இல்லையா, அது கண்டிப்பாக பள்ளிகளுக்கு போதுமான நிதியை உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக கொடுக்கணும். தேவையான நிதி ஒழுங்காக வரும். ஆசிரியர் கல்வி பயிற்சி முறைகள் உலக தரத்தோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சி முறைகள் இருக்கும். ஆசிரியர்கள் தரமுள்ளவர்களாக இருந்தால் சரியான பயிற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு தரமான கல்வி. இன்னொன்று, எங்களுடைய கலப்பணியின் போது பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். அவங்க 3ஆம் பாலினத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள். இந்த குழந்தைகளுக்காக ஒரு தனி கவனம் கொடுக்கணும். தேவைப்பட்டால் இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்காக அவனுக்கு தனியாக ஹாஸ்டல் கூட நடக்கும். சமூகத்தால் கேலி செய்யப்படுகின்ற, கிண்டல் செய்யப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஸோ ஆகையினால் அவர்களுக்கு வந்து நாம் தனி ரொம்ப சிறப்பு கவனம் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு ஒன்று உறைவிட பள்ளிகள் ஏற்படும். சீருடை மற்றதெல்லாம் வந்து +2 வரைக்கும் அதிகப்படுத்துகிறோம். சைக்கிள் கொடுக்கறத 9லேருந்து ஆரம்பிக்காம 6ஆம் வகுப்புலேருந்தே சைக்கிள் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. தூரத்துலேருந்து வர்றவங்க மிடில் ஸ்கூல்னா ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டர் கூட ஆகிப்போம். அதையும் நாங்கள் வழியாக சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக ஒரு பக்கம் எல்லா பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக தனியார் பள்ளிகள் எல்லாத்தையும் மாற்றுகின்ற கோரிக்கையை வச்சிருந்தோம். இப்போதைக்கு அரசு பள்ளிகளில் தங்களுடைய பிள்ளைகளை யார் படிக்க வைக்கிறார்களோ, அரசு பள்ளியில் அல்லது ஆசிரியர் யார் படிக்க வச்சார்களோ அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை ஆகட்டும் அல்லது ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும், மணி டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை உற்சாகம் ஊட்டக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கிறது ஒரு கேலியாக பார்க்கின்ற ஒரு நிலைமையிலிருந்து இது இந்த பார்வையை உயர்த்துவதற்கு இது பயன்படும் அப்படின்றதையும் இதில் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். 7.5% அது கூடுதலாக வந்ததை மூர்த்தி விடப்பு அதை கூடுதலாக சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர்கள் வந்து சொல்வார். ஒரு விஷயம், யூனிஃபார்ம் இருக்குது இல்லையா, பாகுபாடுபடுத்துகின்ற கல்வி எந்த வகையிலுமே இருக்கக்கூடாது. மாணவர்களை பாகுபடுத்துகின்ற கல்வி எந்த வகையிலுமே இருக்கக்கூடாது. தனியார் பள்ளியாக இருந்தாலும், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும், அரசு பள்ளிகளாக இருந்தாலும் ஒரே வகையான சீருடை என்பது அவர்களுக்கு சமத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வெளிப்படையான கருவியாக இருக்கும் போன்ற விஷயங்களை இதில் சுருக்கமான அறிக்கையை மாற்றி வச்சிருக்கிறோம். இது கூட இந்த 21 பக்கம் கொண்ட ஒரு முழு அறிக்கையும் இதில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக மூர்த்தி
ஓகே சார். இது வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண சொல்லணும்ல. சொல்லுங்க. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் மூளை முடுக்கெல்லாம் கிராமப்புறங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார்கள். அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுடைய வருவாயை வைத்து இன்றைக்கு பல மடங்கு அரசுடைய வருவாய் கூடியிருக்கிறது. அப்போ இன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கு நேரடியாக தனியார் பெற்றோரிடம் கட்டணம் வசூலித்து பள்ளிகளை நடத்தி கொள்ளலாம் என்று அன்றைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்படி அனுமதிக்கவில்லை. பெற்றோர் நிதியில் இயங்கக்கூடிய சுயநிதி பள்ளிகளை அனுமதிக்கிறார். உண்மையாகவே கல்விக்காக தொண்டு செய்ய விரும்புகின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களை கல்விக்காக தன்னுடைய நிலத்தையும் நிதியையும் கொடுத்து அவர்களாகவே பள்ளிகளை கட்டடம் இந்த மாதிரியான வசதிகளை எல்லாம் உருவாக்கி வைத்து அரசு ஆசிரியர்களை நியமித்து ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை அரசு கொடுத்தது. அதான் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஆனா அதுல தனியாருடைய பங்களிப்பு இருக்குது. என்ன பங்களிப்பு இருக்குது? அவர்கள் நிலத்தை கொடுத்திருப்பாங்க, அல்லது அவர்கள் சார்பாக கட்டடம் கட்டுறதுக்கு நிதியை கொடுத்திருப்பாங்க. ஆனா அரசு ஊதியம் கொடுத்த ஆசிரியர்கள் நியமிப்பாங்க. அப்போ அந்த பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி என்பது இலவசமாக வழங்கப்படும். நாம் வலியுறுத்துவது என்னன்னா, கல்வி முற்றிலும் இலவசமாக இருக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் 21A என்கின்ற அந்த பிரிவு கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதை உண்மையாக நீங்க நடைமுறைப்படுத்தணும்னா அனைத்து பள்ளிகளிலுமே காசு வாங்காம தான் நீங்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும். அப்ப அந்த தனியார் பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நமக்கு ஒரு வடிவம் இருக்குது, அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்ற வடிவம். கல்லூரிகள் கூட அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. அது அரசு தான் என்ன பண்றாங்க, ஆசிரியருக்கான ஊதியங்களை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அரசும் தனியாரும் இணைந்து நடத்துவது என்பது அது உண்மையாகவே குழந்தைகள் நலனுக்காக நடத்தலாம். ஆனால் தனியார் மட்டும் நடத்தும் போது அது வெறும் லாப நோக்கிலானதாக மாறிவிடுகிறது. அதனால எல்லா கல்வி நிறுவனங்களையும் பள்ளிகளையும் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்ன சொல்கிறதுனா, அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வியை இலவசம் என்பதை உறுதி செய்வதற்கு அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளாக மாற்றுகிறது என்று சொல்றோம். இந்த அறிக்கை இந்த அறிக்கை 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. கல்விக் கொள்கை அறிக்கை சொன்ன மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது அறிக்கை கொடுக்கப்பட்டது. 2021 அதுக்கும் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டது. இதை இன்றைய காலகட்டத்தில் என்ற வகையில் என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்ற வகையில் இந்த அறிக்கையை நம்ம கொடுக்குறோம். இதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, இது எங்களுடைய பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோழர்கள், மாநில ஒருங்கிணைப்பு குழு அந்த குழு தோழர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா பள்ளி சார்ந்து இயங்கக்கூடிய ஆற்றல்கள், அப்புறம் அப்படி பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இவங்க தரப்புலேருந்து கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு உருவாக்கப்பட்ட அந்த அறிக்கை. ஸோ களத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே என்ன தீர்வு அப்படின்ற வகையில் உருவாக்கப்பட்டது அந்த அறிக்கை. இந்த அறிக்கையை நம்ம என்ன பண்ணோம்னா, மார்ச் 7ஆம் தேதி அன்றைக்கே அனைத்து கட்சிகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான கட்சியான அனைத்து 16 கட்சிகளுக்கு நேரடியாக கொண்டு போய் குழுவில் போய் சந்திச்சு நேரடியாக கொடுத்தோம். கொடுத்து நம்முடைய அந்த அறிக்கை விளக்கத்தையும் கொடுத்தோம். அவங்க ரொம்ப வரவேற்கிட்டாங்க விஷயங்களாக. அதே போல் இந்த அறிக்கையை என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய ஊர் கல்வி குழு அப்படி ஒரு குழு வச்சுருக்கோம். அதே போல் ஒரு பள்ளி செயல்பாட்டில் இருக்காங்க. அவங்க மூலமாக இந்த கருத்துக்களை இதை நம்முடைய தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது ஒரு கல்வி கலாச்சாரம் மாறணும், கல்வியை ஜனநாயகப்படுத்தணும். ஜனநாயகத்தை கற்றுக்கொள்வது அப்படின்ற அடிப்படையில் இது ஜனநாயக தன்மை கொண்ட ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அரசு அலுவலர்கள், முன்னணி ஆற்றல்கள், அதிகாரிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து, அதே போல் பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும், ஆசிரியர்கள் சேர்க்கணும். சேர்த்து இதனுடைய கண்டென்ட் கொடுத்து அவங்க விலைக்கு பேசணும். இது ஒரு கலாச்சாரமாக மாற்றக்கூடிய வேலையாக செய்யணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு எனக்கு வேட்பாளர் வேற ஏதாவது
உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. குழந்தைகளுக்கானது சொல்லுது. ஆனா அது மக்கள் கோரிக்கையை மாத்திர மக்கள் கோரிக்கையை கல்வியை வைக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாம அப்படிதான் ஒரு வழக்கமா இருக்கு. அதான் கலாச்சாரம் இருக்கு. பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் செய்யற முயற்சி என்னன்னா கல்வி அடிப்படை உரிமையா இருக்கிறத மக்கள் கோரிக்கையை மாத்துறது தான் அவருடைய முயற்சி. அதான் சொன்னதெல்லாம். அப்போ ஊடக நண்பர்கள் நான் கேட்டுக்கிறது என்னன்னா அடிப்படை உரிமையில இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை மக்கள் கோரிக்கையை மாத்துறதுக்கு உங்களாலான உதவி செய்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அனைத்து அரசு பள்ளிகளிலும் முறையாக செயல்பட வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படுகிற பெற்றோர்களுடைய பள்ளி மேலாண்மை குழு பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் அந்த பள்ளிக்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இனிமேல் அமையப்போகிற ஆட்சியாளர்கள் பள்ளி மேலாண்மை குழுவுக்கு போதிய அதிகாரமும் பங்களிப்பும் ஆற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அரசு பள்ளியினுடைய மாணவர்களுக்கு கூட்டுறது, அந்த மாணவர்களுக்கு கூட்டம் மட்டும் இல்லாமல் தரத்தை உயர்த்துறது. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களும் மற்ற மாணவர்களுக்கு இணையா இல்லைன்னா வாசிப்பையும் முன்னெடுக்கணும். கொரோனா பீரியட்லேருந்தே வாசிப்பு ரொம்ப குறைந்த பட்சத்தில் இருக்கும்போது அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் அரசோட இறங்கி அவங்க வாசிப்பு கொண்டு போகிறதுக்கான முன்னேற்பு திட்டங்கள் நடத்த போதிலும் அங்கே எல்லா பள்ளிகளிலும் அரசு பள்ளி அரசு உயர்கல்வி பள்ளி புத்தகங்கள் இருக்கு. மாணவர்களுக்கான நுழை நட ஓடு வர அப்படிங்கிற லெவலில் மாணவர்களுடைய அவங்க தரத்துக்கு ஏற்றாப்புல வாசிப்பு வெள்ளக்கற்பு மாணவர்கள் வேகமாக வாசிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் வாசிப்பை மேம்படுத்துவதற்காகவும் இந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்திட்டு பள்ளிகளில் மட்டும் இல்லாமல் வீதி தோறுமே வாசிப்புக்கான செயல்பாடுகள்